நான் வந்து ஃபஸ்ட்டு வணங்கான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். 9 o'clock வந்து கேடிஎம் ஓப்பன் ஆகலை அப்படின்னதால 12 மணிக்கு தான் ஷோ போடுவோம் அப்படின்ட்டாங்க. சங்கர் சார் படம் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். இந்தியன் 2லேயே நான் வந்து கதறி அழுதேன். இப்போ கேம் சேஞ்சர் போயிட்டு தேம்பி அழ வச்சிட்டாங்க என்ன. கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ராம் சரண் தான் அப்பாவாக நடிப்பார். எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அப்படியே இவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அவரும் இருக்கார். அதையாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் முடிய வெட்டியாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். ராம் சரண் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர்றாரு. ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் எப்படி இருக்கணும், ப்ளஸ் ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி, ரொம்ப புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்டு ரொம்ப பழைய ஸ்கிரிப்டு, கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஸ்கிரிப்டு அப்படின்றாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது அவரோட ஸ்கிரிப்டானு. இந்த கதையை எழுதின கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை எப்படி கொண்டு போகணுமோ அதை தான் காமிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து கிளாமருக்காக மட்டுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ வித்தியாசமாக பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏற்கனவே பண்ணதையே திரும்ப பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குற எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சங்கருக்கு என்றைக்குமே கம்பேக்கு கோபேக்கு எதுவுமே தேவையில்லை. இஸ் ஆல்வேஸ் அ ஜெம். இஸ் சச் அ பிரில்லியன்ட் கை. நம்ம தான் வந்து முட்டாள் மடசாம்பிராணியாக இருக்கிறதுனால அவர் எடுக்கிற படம் புரிய மாட்டேது. ஆனால் இந்த படத்தை அடிமுட்டாள் கூட புரிஞ்சிக்கிற மாதிரி அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. 5 பாட்டுக்கு 75 கோடி அப்படின்னாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. ஜர்கண்டின்னு ஒரு சாங் வருது. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கா கொண்டக்காரி மாதிரியே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாரு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னடா இது போட்ட விஷயத்தே போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது மட்டும் ஃபீல் ஆச்சு. ஸ்கிரிப்ட் வைஸு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப பழசு. படம் பார்க்க முடியல, ஃபஸ்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை. பட் என்ன கேட்டால் கொஞ்சம் காமெடியும் சேர்த்து பண்ணியிருக்கலாம். காமெடிங்கிறது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா ரிவ்யூ எதுவும் பார்க்காம போய் பாருங்கள். ரிவ்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களால் படம் பார்க்க முடியாது. தேங்க்யூ. இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எல்லாரும் பாருங்கள். ஆனால் இது படம் கிடையாது, பாடம். நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்குறோம். மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு, மலையாளத்தில் தான் பேசினாங்க. ஆனால் நம்ம வந்து உட்காந்து பார்த்தோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து பார்த்தோம். லப்பர் வந்து நல்லா இருந்தது, அதை வந்து உட்காந்து பார்த்தோம். இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு நம்ம இப்போ கேம் சேஞ்சர் மாதிரி படம் பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கே தோணுது நம்ம வந்து பின்னோக்கி போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துட்றாங்க. கேம் சேஞ்சர் பிடிச்சிருக்கா? ஏன் பிடிக்கல? எதுவுமே புதுசாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் கருத்து சொல்கிறாரு, கதை சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் இந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஃபைட் சீனு, அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு லவ்வு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையோ அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பழைய பேட்டர்னோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் அவர் வந்து ஹெலிகாப்டர்லேயே வந்து அந்த தண்டவாளத்தில் எல்லாரையும் கட் பண்ணி விட்றாரு. அதெல்லாம் புதுசு. ஐயோ ரொம்ப புதுசாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, அது புதுசாக தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ 200 ரூபா போச்சே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. சரி, அவர் சங்கர் வந்து திருப்பி அந்த மாதிரி படம் எடுக்கிறாருன்னா நம்ம திருப்பி இவர் இந்த மாதிரி இல்லையே. சங்கர் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது, அவ்வளோதானே. இல்லை, எனக்கு அவர் வந்து கதையோட படம் எடுக்கணும், அந்த ஒரு விஷயம் தான். அவர் வந்து கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த படத்துல, 2000 கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ 2000 வாங்காதீங்க, 20000 வாங்குங்கன்னு சொல்லி தராங்க. பட் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா, 2000 20000 நமக்கு ஏன், நீ 2000 கோடி அடிக்கிறல்ல, 2 லட்சமா எனக்கு ஒரு 2 லட்சமா, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஜ்க்கே ஒரு மாருதி காரு அந்த மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஆடி காரில் போகிறீங்க, ஸோ எனக்கு வந்து மாருதி காராவது கொடுத்துருங்க, ஒரு சிங்கிள் பேஜ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பெரிய கோட்டையிலெல்லாம் ஆள போகிறீங்க, பயங்கரமான பெட்டில் தூங்குவீங்க, எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கலாம். ஆமாம், அதனால நீ அடிக்கிறதுல எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துரு, ஒன்று கொடுத்துட்டு நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கலாம். நீங்கள் ஒன்று பெருசாக அடிக்கிறீங்கன்னா எங்களுக்கும் அதே மாதிரி ஈக்குவல் ஷேர் கொடுங்க. இல்லையா, எனக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. எங்களுக்கு தேவையான கரெக்டான ரோடு கொடுங்க. மழை பெஞ்சதுன்னா 1/2 hourல போயிடணும், தண்ணியே நிற்கக்கூடாது. சிங்கப்பூர் டெக்னாலஜியில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? சொல்லுங்க, தமிழகத்துக்கு கடன் இவ்வளோ இருக்குது, இந்தியாவோட கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடன் ஆயிருக்குன்னா ஓகே, எதுவுமே பண்ணலையே. நிலவு மாதிரியே தானே இன்ன வரைக்கும் ரோடு போயிட்டு இருக்கோம். அது அரசியல்ல, நம்ம படத்தை பற்றி இல்லை. அதுதானே இந்த படம் அரசியல் தானே. இந்த படம் அரசியல் தானே எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டாம்ப் பேப்பரில் சமுத்திரக்கனி காமிக்கிறார்ல, நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யலைன்னா 2 yearsல வந்து நாங்கள் பதவி விட்டு ராஜினாமா பண்ணிடுறோம், எழுதி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தானே எடுத்திருக்காங்க. நம்ம எதாவது எழுதி வாங்குறோமா? அதுலேயே என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் உட்காந்துட்டு அரசியல்வாதிங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன திருப்பி அந்த காசை வாங்கி ஓட்டு போடுறீங்க?
அதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல அவங்க வந்து எத்தனை தடவை தான் எடுக்கிறது, எத்தனை தடவை எடுத்தாலும் மாறலையே. அப்பயும் வந்து எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேணும், அனிருத் மியூசிக் வேணும், இப்படி மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படம் இல்லைங்க, இது பாடங்க. எப்பங்க நான் எதுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு வந்து பாடம் படிக்கணும்? அதுக்கு நான் டியூஷன் சென்டர் போய் படிச்சேன். வேலை நீங்க வந்து இல்லைங்க, நீங்க ஒருவேளை ஒழுங்கா ஓட்டு போட்டு எல்லாம் பண்றவரா இருக்கலாம். பட் இன்னும் மக்கள் வந்து மாறாம இருக்காங்களா? மாறாம இருக்கவங்களுக்காக அந்த காலத்துல தெருக்கூத்து பட்டறைன்னு ஒண்ணு வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 200 ரூபாய் கொடுத்து நம்ம பெரிய ஸ்கிரீன்ல இல்ல பாக்கலாம். யோசிக்கிறதுக்கு பாக்குறோம். அந்த காலத்துல அதுக்கும் நம்ம 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. ஆமா, அதுதான் கரெக்ட். அதான் அந்த காலத்துல நம்ம தெருக்கூத்துல தாத்தாவோட அப்படி நின்னுன்னு தெருக்கூட்டுல எல்லாம் ஆடி கட்டவங்க பாடி கட்டவங்க நம்ம பார்ப்போம். இப்போ அதே கொஞ்சம் லக்ஸரியா பாப்கார்ன் வாங்கி இல்ல அப்ப சாப்பிட்டு வந்து நமக்கு வேற மென்டாலிட்டி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அதை தெருக்கூத்து பார்க்குறோம்னா அதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. ஆனா இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து எடுத்து தட்டினோம்னா எல்லாம் வரும். எல்லாம் தட்டினா வருது. எவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாமே தெரியுது. இந்தியாவோட கடன் எவ்வளோ, தமிழ்நாட்டோட கடன் இல்லை, எல்லாமே தெரியுது. ஆனாலும் தெரிஞ்சாலும் நான் மாறவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தேவை 200 ரூபாய். மாத்துறது எனக்கு தேவை 200 ரூபாய். யாருக்கு ஓட்டு போடுறது, அந்த ஒரு பிரச்சனை வருது. அது மாறாதனால தான் அவர் திரும்ப திரும்ப படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரும் ஒரு திரும்ப தடவை corruption பார்க்கலாம், பத்தி எடுத்துக்கிட்டே 2 தடவை பார்க்கலாம், திரும்ப திரும்ப அதையே பார்க்க முடியுமா? அவர் அதித்திக்கு வந்து பேரம்பேத்தி கூட பிறந்துரும். அப்பயும் இதே தான் எடுப்பாருன்றீங்களா? இதே தான் இருப்பாரு. அப்பயாவது நீங்க மாறுறீங்களா பாப்பாங்க. பாருங்க அப்பயும் மக்களே, மாறலன்னா என்ன பண்ண முடியும்? அப்பயும் இதே மாதிரி தான் படம் வரும்னு அவரும் சொல்றாங்க. வந்து சின்ன இல்ல, அவரும் ஏழை அந்த சங்கர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கோடீஸ்வரரும் ஆயிட்டாரு. அதித்தியும் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் இன்னும் குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் அவங்களும் பேரம்பேத்தி பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இதே மாதிரி தான் எடுப்பாரு. ஆனா நீங்க மாறுவீங்களா? இது வந்து நீங்க சங்கரை பத்தி அவர் மாற மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல மக்கள் மாற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் ஒரு படம் எடுக்கிறாரு. மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படத்துக்கு வராங்க. அதுவும் இல்லாம நீங்க எங்ககிட்டயும் வந்து கதை அப்ப சொல்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே இங்க வராங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எலெக்ஷன் அப்ப இருங்க இங்க உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். ஆமா. அது பாடம் எல்லாம் தேவையில்ல, கரெக்டா? ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எலெக்ஷன் அப்போ வண்டியில வந்து ஹாய் மச்சான் அப்படின்னு வராங்க பாருங்க. யாரு? யாரும் வராங்கல்ல நடிகைகள். தெரியலையா? அந்த மாதிரி நம்ம மச்சான்ஸ் பார்த்தது அப்படிங்கறாங்க. அவங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த இடத்துல எதுக்கு மச்சான் மாமாலாம்? அப்படியா இருந்தா ஹீரோயின் எனக்கு இந்த இல்லாம இடத்துல படம் என்ன எடுக்கலாம்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண இங்க போற இந்த அப்படின்னு படத்துல வந்து ஏகப்பட்ட கிளாமர் இருக்கு. ஒரு பாட்டு வந்து கிளாமருக்காகவே வச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்டினரி கிளாமர். ஒன்றும் ஜெயிலர் மாதிரி தமனா மாதிரிலாம் ஆடலையே. சாதாரண கிளாமர் தான் அது. ஏங்க 30% கிளாமர் கூட இல்லாம ஒரு படம் எடுக்கணும்னா எப்படி? அதை எடுத்தது தப்பா? கிளாமரே தேவையில்லை அப்படின்றேன். நம்ம வந்து அந்த ஒரே ட்ரையா எடுக்கணும்னா இப்படி எடுத்து அந்த வச்சிருக்காங்க. கண்டென்ட்டை வந்து நம்ம தாண்டிட்டோம். நீங்க லப்பர் பந்துன்ற ஒரு படம், அதுல என்ன நானும் கிளாமர் தான் அந்த இருக்கு? படத்தை பார்த்தேன். பட் எங்கேயுமே அந்த மாதிரி நான் பார்த்த இதுவே இல்ல. நீங்க நிறைய ஏன்னா நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இல்ல உங்களுக்கு இல்ல கிளாமர் இல்ல பெருசா இல்ல தெரிய இல்ல மாட்டேங்குது. கிளாமர் எனக்கு வந்து ஜெயிலர்ல ஆடின மாதிரி ரொம்ப ஆடினாதான் அது கிளாமரா எனக்கு தெரியுது. இது வந்து கொஞ்சம் சாதாரணமா தான் இருக்கு. அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரியில எப்படி சதா ஆடினாங்களோ அதை மாதிரி தான் இருக்கு. ஆர்டினரியா தான் இருக்கு. ஒன்றும் பயங்கர ஏவாலாம் இல்லை, அப்பெல்லாம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் ஒன்று வருமே, அது ஐயோ அதான் கல்ச்சர்னு நடுவில் ஒரு போர்டு வந்துட்டு உடனே சாங்க்கு போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன கல்ச்சர்னு ஒரு வேர்டு வருது இல்ல நடுவில் வேர்டு டெக்ஸ்ட் போட்டா போதும். அத ஆனா வேர்டு பார்த்ததெல்லாம் மறந்துடணும். நம்ம போயிட்டாங்க. பார்த்ததெல்லாம் மறந்துட்டு வேர்டு போட்டாங்கல்ல. சாங்க்கு போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன படம் வந்து நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, புதுசா எதிர்பார்த்து கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். புதுசா எதிர்பார்த்து ரொம்ப எல்லாம் பழைய விஷயங்களா இருந்துச்சு. அதான் பிரச்சனையா தோணுது எனக்கு. நம்ம தான் மாற மாட்டோம்ல. நம்ம மாறுறதுக்கும் கண்டென்ட் நம்ம நம்ம மாறுனா பிரச்சனை. அவர் மாறணும். அவர் மாறினாதான் வேற மாதிரி வரும் படம். அவர் இன்னும் பழைய மாதிரியே இருக்காரு அப்படின்னு இல்ல தோணுது. இல்ல அவர் பழைய இல்ல மாதிரிலாம் நான் வந்து அந்த கதை சொல்றதுல சொல்ல, நான் வந்து ஸ்கிரிப்டே சொல்றேன். ஓவரால் ஸ்கிரிப்டே வந்து அவர் ரொம்ப எனக்கு பழசா தெரிஞ்சு இந்த இருக்கும். படத்துல அவர் பழைய மாதிரி எடுத்த ஒரே சாங் வந்து அந்த ஜெருகண்டி தான். நான் சாங்க பத்தியே ஜெருகண்டி பேசல. தான் பாத்தீங்கன்னா அண்டங்காக்கா கொண்டக்காரியை வந்து அப்படியே தூக்கின்னு வந்து வச்ச மாதிரி. தெரியல இருந்த ஒரு சீன் இருந்துச்சு உள்ள. இந்த ட்ராலி ஷாட் ஒன்று வரும்ல, விஜய் குமார் அப்படின்னு வரல ஒரு ஷாட். அது இருந்ததுல உள்ள. அதை என்ன சொல்லுவீங்க? சின்ன சின்ன இதுகள் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு அசிஸ்டன்ட் இருந்தேவா? என்ன கேட்டா நான் என்ன சொல்ல வரேன், இந்த படம் வந்து ஒரு பாடம். பொலிட்டிக்கலா எப்படி நடந்துக்கணும், மக்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன எதிர்பார்க்கணும், மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா 2026 அதாவது தெரியாம இருந்தா பரவாயில்ல, எல்லாமே தெரியும் மக்களுக்கு. அதுதான் மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அப்ப என்ன சொல்லணும் மக்கள் இனிமே? ஐ லவ் கரப்ஷன் சொல்லணும். அது அவங்களோட மென்டாலிட்டி. அதுதான் அது ஐ லவ் வந்து கரப்ஷன். நம்ம எதுவும் எனக்கு பண்ண வந்து முடியாது. பேப்பர் நம்ம வந்து தரங்க. ஒரு இல்ல ஒருத்தருக்கையா எனக்கு போய் வந்து சொல்ல பேப்பர் முடியாது. திறந்தா கற்பழிப்பு நடக்குது அப்படின்னு படிக்கிறது பிடிச்சிருக்கு. அங்கங்க செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க பிடிச்சிருக்கு. மேடு பள்ளமான ரோடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கணும். இந்த படத்தினால எல்லாரும் திருந்திருவாங்கல்ல. இந்த படம் இல்ல, 1000 படம் வந்தாலும் திருந்த மாட்டாங்க. அவ்வளவு மக்குங்க. அதான் தெரியுது. அதுதான் அப்புறம் ஏன் திரும்ப மக்குங்க. திரும்ப மாத்தி மாத்தி அதையே சொல்லிக்கிட்டு
அப்போ அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து சங்கர் வந்து கரப்ஷன் படமாக எடுக்கக்கூடாதுன்னா தயவுசெய்து மாறிடுங்க. அப்ப நம்ம மாறாத வரைக்கும் அவர் இதே தான் எடுத்துட்டு இருப்பாரு. உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, உங்களுக்கு ஜெயிலர் படத்தில் ஒரு சீன் வரும்ல, நம்ம படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா இவனுக்கு 1 வருஷம் ஃபுல்லாக அந்த படத்தை போட்டு காமிங்க. அந்த மாதிரி நீங்க மாறாத வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. 200 ரூபா கொடுத்து நம்மள அடிக்கிற மாதிரி தான். திருப்பி நீங்க 250 ரூபாய் செலவழிச்சு இதே மாதிரி தான் கரப்ஷன் படமா பார்க்க வேண்டியது. உங்களுக்கு கரப்ஷன் பிடிக்கல அப்படின்னா மாறிடுங்க. மாறினா ஒரு படம் எடுக்கிறத நிறுத்திடுவாரு. நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டு ஒரு காமெடி சப்ஜெக்ட் ஏதாவது கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா இதுக்கே ஓகேங்களா, அவர் காமெடி சப்ஜெக்ட்டுக்கு மாறிடுவார். ஏன்னா மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பாங்க. அந்த மினிஸ்டர் சொல்கிற மாதிரி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கும் போது அவரும் வந்து சங்கர் மாறிட்டு காமெடி படம் சப்ஜெக்ட் வந்துடுவார். நம்ம அப்புறம் கரப்ஷனே பார்க்க வேண்டியதே இருக்காது. என்னது இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா, அடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, லஞ்சமா அப்படின்னா அப்படின்னு நீங்களே பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால மாறிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். யாரும் ஒருத்தர் திருந்த மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த படம். அதுக்கு அந்த ப்ரொடியூசர் தான் கிடைச்சாரா 650 கோடிக்கு. ஆனால் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. இவ்வளோ மட்டமான படம்லாம் வந்தது. இந்த முப்பாசாவெல்லாம் நான் பார்த்து கண்ணத்தில் அடிச்சுக்கின மாதிரி. அதுக்கு இந்த படம் எவ்வளோ கார்ட்டூன் ஃபிலிமு அங்கே இருந்து வருது. சின்ன பசங்க பூந்து பார்க்குறாங்க. பசங்களுக்கு மாதிரி எடுத்து வச்சிருக்கான். சின்ன பசங்கன்னா காமெடி இருக்கணும். நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா காமெடி இருக்கும், இதில் ஒரே சீரியஸாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக சங்கர் வந்து ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட். ஏன் காமெடி கொடுக்காம விட்டாரு? அதுதான் கேள்வியா. இல்லை, ஒருவேளை சுனில் அவர் பண்ணது வந்து காமெடின்னு நினச்சி விட்டாங்களா? எனக்கு அது புரியல. சுனில் வந்து இப்படியே நடப்பார்ல, அதுதான் அதை காமெடின்னு நினச்சி அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா? எனக்கு அது புரியல. ஏன் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அது கொஞ்சமாவது எங்கேயாவது காமெடி கொடுத்துருக்கலாம். அதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டு இருக்காங்க. இந்தியன்லாம் எப்படி இருக்கும் கவனம் பண்ணி காமெடி? அதுவும் அவரெல்லாம் போட்டிருக்கலாம். அவர் இன்னும் என்ன பிரம்மானந்தமா அவரெல்லாம் கூட போட்டிருக்கலாம். போட்டு ஏதாவது காமெடி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் குறையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த காமெடி இல்லைன்றதான் குறை, மற்றபடி எல்லாம் ஓகே தான். காமெடி இல்லைன்றது மட்டும்தான் குறையும். அதான் சொல்றேன்ல, நீங்க திருந்தலன்னா அவர் திருப்பி இதே மாதிரி தான் எடுப்பார். வந்து படம் பாருங்க, 200 ரூபா செலவு பண்ணுங்க, திருந்துங்க. திருந்தலன்னா திருப்பி பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இது படம் இல்லை, பாடம். ஆமா, எழுதி வையுங்கள் என் கல்லறையில், இது படம் அல்ல பாடம் என்று. ஆமா, முடியலங்க.